அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஃப்ரினா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் நேரத்தை நிறுத்திய கடிகார கதையை பேச வந்துள்ளேன். கவின்னு ஒரு சின்ன பையன் தானா. அவன் எப்பவும் அவசரமா வேறுபானா. பள்ளிக்கு போக நேரம் ஆகுதுன்னு சொல்லுவானா. சாப்பிட நேரமே இல்லைன்னு சொல்லுவானா. விளையாட கூட நேரமே இல்லைன்னு சொல்லுவானா. ஒரு நாள் அவனோட தாத்தாவோட ரூம்ல ஒரு பழைய கடிகாரத்தை பார்த்தானா. அது திடீரென அவன் கூட பேசிச்சான். நீ நேரமே இல்லைன்னு சொல்றல, நான் உனக்காண்டி நிறைய நேரம் தரேன்னு சொல்லிச்சான். அதுக்கு கவின்னு சொன்னா, எனக்கும் நிறைய நேரம் கிடைக்கும், எனக்கும் நிறைய நேரம் கிடைக்கும், நீ அதனால அந்த கடிகாரத்தை நிறுத்தி சொன்னான். பறவை பறக்குதை நிறுத்திட்டான், மரங்கள் அசைவதை நிறுத்திட்டான். அவனோட அம்மா கூட சமையல் பண்ற அந்த இடத்துலயே நின்றுட்டாங்களாம். அவன் முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரொம்ப தனிமையா இருந்தானா. அவன் கடிகாரத்தை பத்தி சொன்னானா, தயவு செய்து மீண்டும் உன் கடிகாரத்தை ஓடவேன்னு சொன்னானா. அதுக்கு அந்த கடிகாரம் ஏன்னு கடிச்சான். அவன் சிரிச்சு கொண்டே கேட்டானா, நேரம் நமக்கு பிடித்தவர்களோடு செலவழிக்கும் போதுதான் உண்மையிலேயே நேரம் மதிப்புள்ளது. அப்படி சொன்னானா. கடிகாரம் மறுபடியும் ஓடிச்சான். டிக் டாக் டிக் டாக். அருண் இனிமே கவி இனிமே எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லவே மாட்டானா. அதுக்கு பதிலா நான் நேரத்தை ஒதுக்குறேன்னு சொல்லுவானா. இது நேரத்தை சரியாக பயன்படுத்தி நமக்கு பிடித்தவர்களோட செலவழிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.